சிம்மத்துல மாந்தி இருந்தா இதை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் மாந்தின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சூரியன் பிளஸ் மாந்தி என்னென்ன செய்யும் அப்படின்னா, தந்தை கிட்ட இருந்து ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும்போது நம்மளோட அடிவயிறு ப்ராப்ளம், அடிவயிறுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜ உறுப்புகள் வந்து இருக்கு அடிவயிறு உள்ள. ஸோ அந்த அடிவயிறோட ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கறது இந்த இடத்துல மாந்தி இருக்கும் போது தான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தந்தை கிட்ட இருந்து சரியான வந்து தந்தை வந்து என்ன வசதியா இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி என்ன இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவரால் இந்த குழந்தைக்கு வந்து சரியான ஒரு நன்மை வந்து வராம இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா அந்த தந்தையோட இவரால லைக் தந்தைக்கு எதனா ஆகும். அந்த அளவுக்கு மோசமா இருந்ததுன்னா தந்தை நல்லவரா இருப்பாரு, பட் ஆனா ஒரு சின்ன வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு ஆகிற பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த சிம்மத்துல மாந்தி. அண்ட் வந்து அரசாங்கம் மூலயமா ப்ராப்ளம் கொடுக்கறது, அரசாங்கத்துல இருந்து ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மத்துல மாந்தி இருக்கிறது. அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்ணில மாந்தி, இதுவுமே புதன் பிளஸ் மாந்தி, இதுவுமே புதன் பிளஸ் மாந்தி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வந்து மேஷத்துல மாந்தி இருந்து ரிஷபத்துல மாந்தி இருந்தது, இப்ப செவ்வாய் பிளஸ் மாந்தி, சுக்கிரன் பிளஸ் மாந்தி, புதன் பிளஸ் மாந்தின்னு சொன்னா இப்ப அகைன் வந்து புதன் பிளஸ் மாந்தி, சுக்கிரன் பிளஸ் மாந்தி, செவ்வாய் பிளஸ் மாந்தி. அப்ப என்னன்னா இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆண் வீடு, இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பெண் வீடு. அப்ப இதுல டிஃபரன்ஸ் வரும். இது என்னென்ன மாதிரி பாதிப்பு கொடுக்குது, இது என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்குது, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல புதன் பிளஸ் மாந்தினா இது வந்து கால புருஷனுக்கு 6ஆம் இடம், ஆல்ரெடி இது வந்து நோய் ஸ்தானம் தான். அப்ப இதோட வீடு எதுனா புதன். ஓகேங்களா? இந்த இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியா ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் கொடுத்துரும்.